ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. இது ஸ்நாக்ஸுன்னு சொல்லலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 4 உருண்டையை சாப்பிட்டு போயிடலாங்க. அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். இது மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அதுவும் வாழைப்பழத்தில் வச்சு செஞ்சேன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க. நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணால் எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை தோல் உரித்து எடுத்துக்குங்க. உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் இருந்தால் எடுத்துக்குங்க. ஆனால் கொஞ்சம் பழுத்து இருந்தால் டேஸ்ட் சூப்பராக வருங்க. வாழைப்பழத்தை தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்குங்க. மீடியம் சைஸான வாழைப்பழம் இருந்தாவே ஓகே தான். இதுவே 7-8 உருண்டைகள் வரும். இதை மாதிரி ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. உங்கள்கிட்ட ஃபோர்க் இல்லைன்னா கைகளாலேயே நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா பழுத்துருந்துச்சுன்னா மசிறக்கு சூப்பராக வரும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு அமுக்கும் போதே வாழைப்பழம் நல்லா மசிஞ்சு வந்துடும். இதே மாதிரி 2 வாழைப்பழத்தையும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. பாருங்கள், இப்போ நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்குங்க. பேன் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நெய் நல்லா உருகி வரட்டும். நெய்யில் செய்யும்போது நல்லா மணமாக இருக்குங்க இந்த ஸ்வீட். நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் நம்ம நல்லா மசிச்சு வச்சுருக்கிற 2 வாழைப்பழத்தை இந்த நெய்யோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்ம ஊற்றிருக்கிற 1/2 ஸ்பூன் நெய்யே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வாழைப்பழத்தோட பச்சை ஸ்மெல் போய் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கும் போது கலர் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த நெய்யெல்லாம் நல்லா உறிஞ்சி வாழைப்பழம் நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் 1/2 கப் வெள்ளை ரவை சேர்த்துக்குங்க. ரவை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோவில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. சீக்கிரம் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க. அந்த வாழைப்பழம் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. ரவை நல்லா உருண்டு வரும். பாருங்கள், ரவை வாழைப்பழத்தோடு சேர்ந்து நல்லா உருண்டு வந்துருச்சு. இதுக்கப்புறம் ரவை வேகிறதுக்கு 1/2 கப் ரவைக்கு 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்குங்க. பாலை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் சேர்த்து இந்த ரவை செய்யும்போது அந்த ஸ்வீட் அவ்வளோ டேஸ்ட்டாக வருங்க. நல்லா கெட்டிப்படாத மாதிரி பாலோட இந்த ரவை வாழைப்பழம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கரண்டியில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாலோட இந்த ரவை நல்லா வெந்து வரும். பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பால் நல்லா ரவையை உறிஞ்சி நல்லா கெட்டியாக இந்த மாதிரி உருண்டை பக்குவத்துக்கு வந்துடுங்க. பாருங்கள், பால் நல்லா உறிஞ்சிருச்சு அந்த ரவை. இதுக்கப்புறம் 1/2 கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரே கப்பில் எல்லா மெஷர்மெண்ட்டும் நீங்கள் அளந்து எடுத்துக்குங்க. 1/2 கப் ரவைக்கு 1 கப் சீனி சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. 1/2 கப் சீனியை இந்த டைமில் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1/2 கப் சீனியை இந்த டைமில் சேர்த்துக்குங்க. நான் வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்தால் அதுவும் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இதே மாதிரியே சூப்பராக வரும். பாருங்கள், சர்க்கரையெல்லாம் நல்லா உறிஞ்சி லைட்டாக கெட்டிப்பட்டு வந்துருச்சு. இந்த டைமில் 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. நான் சர்க்கரையோடு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் திராட்சை, வெள்ளை திராட்சையும் கருப்பு திராட்சையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் நெய் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திராட்சை சேர்க்கும்போது கடித்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது உருண்டு நல்லா உருண்டை பக்குவத்துக்கு வரும். அந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பேனில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுப்புலேருந்து வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி வேறு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்குங்க. இது நல்லா ஆறி வரட்டும். 10 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஆறி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக இல்லை பெரிய சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். கையில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எந்த சைஸ் உருண்டை வேணுமோ அந்தளவு பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் ஓரளவு மீடியம் சைஸான உருண்டையே பிடிச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது. நம்ம நெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சோம்னா இந்த சைஸ் உருண்டையாக நம்ம எல்லாமே பிடிச்சி எடுத்துக்கலாம். இது இப்படியே சாப்பிட்றக்கே சூப்பராக இருக்குங்க. நம்ம அதுக்கப்புறம் பனியாரக்கல்லை வச்சு நல்லா சுட்டு எடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க, நான் எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்துட்டேன். எல்லா உருண்டையும் ஈவனான சைஸாக பார்த்து எடுத்துக்குங்க.
அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பணியாரக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக எல்லா குழிக்கும் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் இதே மாதிரி பேனில் நெய் விட்டும் கூட நல்லா வறுத்தெடுக்கலாம். ஆனால் பேனில் செய்யும்போது அதிகமான எண்ணெய் தேவைப்படுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பனியாரக்கல் ஊற்றும் போது கால் ஸ்பூனை நெய் ஊற்றினா அளவாக இருக்கும். எண்ணெய் லைட்டாக அந்த நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஊட்டி வச்சுருந்த பால் இது கூட சேர்த்துக்குங்க. பாலை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக ஸ்பூனில் பின்னாடி பக்கம் நல்லா திருப்பி விட்டிங்கன்னா ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். பாருங்கள், உருட்டுறக்கு ஈஸியாக இருக்குங்க. ஒரு 3 நிமிஷம் ஃபஸ்ட்டு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஸ்பூனில் இந்த மாதிரி லைட்டாக பெரட்டி விடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு சைடு தீஞ்சிரும், அப்புறம் எல்லா சைடு கரெக்டாக வெந்து வராது. நல்லா மேலே கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வருங்க. இந்த மாதிரி ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா எல்லா பக்கம் ஈவனாக சூப்பராக கிறிஸ்பியாக மேலே ரெடியாகி வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக மேலே ரெடியாகி வந்துடுச்சுன்னு. இந்த மாதிரி ஸ்பூனில் திருப்பி விடுங்க. உங்கள் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா ஸ்வீட் எதுவும் இல்லைன்னா வாழைப்பழத்தை வச்சு சட்னி இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுங்க. எப்படி செஞ்சீங்கன்னு ரெசிபி கேட்டு போவாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மேலே சாப்பிடும்போது லைட்டாக கிறிஸ்பியாக இருக்குங்க. உள்ளே நல்ல சாஃப்டாக அந்த ரவை வாழைப்பழம் எல்லாம் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம திராட்சையை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். அதோட கடித்து சாப்பிட்றக்கும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட வாழைப்பழ உருண்டையெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், சுட வாழைப்பழத்தில் ஒரு சூப்பரான ஸ்வீட் குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் டைமுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சிங்கன்னா இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே சாப்பிட்டு போகலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட உருண்டையெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், உள்ளே சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நல்லா மெதுன்னு சூப்பரான வாழைப்பழம் ரவா உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.